பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நல்லா கவனிங்க. தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நல்லா கவனிங்க. கர்த்தருக்குன்னு சிலர் ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. ஆண்டவரே, நீ எனக்கு இதை செய்வீரானால் நான் உமக்கு அதை செய்கிறேன்னு. அதை என்ன பண்ணிடுவாங்க, செய்ய மாட்டாங்க, மறந்து போயிடுவாங்க. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம்னு வேதம் சொல்லுதுங்க. ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருத்தனையை அதை செலுத்திடுங்க. அது என்ன பொருத்தனையாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் அது உடனே அந்த பொருத்தனையை செலுத்த பழகி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அடுத்த வசனம் சொல்லு, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கல. நீ பொருத்தனை பண்ணி கொண்டதை நீ செய்யாமல் போவதை பார்க்கல. நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளாத, அந்த பொருத்தனை சொல்லாத. உன்னால் முடியல, ஏன் சொல்கிறேன், அப்படித்தான் வேதம் சொல்லுது. முடிந்ததை சொல்லு அப்படின்ட்டு தான் வேதம் சொல்லுகிறது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு ஏதாவது கர்த்தருக்கென்று ஒரு பொருத்தனை செய்திருந்தீங்கன்னா அதை செய்வ தாமதிக்காமல் அதை அந்த பொருத்தனையை நிறைவேற்றிடுங்க. அல்லேலூயா. ஏன்னா வேதத்தை நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறதுங்க. வேதத்தை கொண்டு தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போ நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கல, நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க, தேவையற்றது உங்களுக்கு வேண்டாம். நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரால். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரங்க தாவே, சர்வவலமில்ல தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு சேங்களை தாழ்த்தி பொறுப்பாத்தில் தரும் தேவன் பொறுப்பெடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.